சமூக வலைதளங்கள்ல உதயகுமாரை பத்தி பரபரப்பா பேச்சு இருக்கு. யாரெல்லாம் நம்மளை விமர்சனம் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை, ஒரு அருகதை, ஒரு தரம் இல்லாம போச்சு. இந்த உதயகுமார் இருக்கான 2 ட்ரிப் திருமணங்கலத்துல எப்படி ஜெயிச்சானே தெரியல. அந்த சசிகலா கூவத்தூருக்கு முன்னால சசிகலா காலில் விழுந்து கும்பிடுவா பாத்தீங்களா? நீலாம் ஒரு மனுஷனாடா. எனக்கு ஏன்னா ஒரு அரசியல் தலைவருங்கிறது நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அம்மா அப்பா தவிர்த்து நீங்க வேற ஆள்கிட்ட விழுக வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு விழுகிறீங்க? கோடிக்கணக்கா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, பின்னையும் போய் விழுகிற அப்படின்னா பதவிக்கா வேண்டியதானே? நீலா, நான் சமுதாய ரீதியா பேசுறேன்னு யாரும் தப்பா நினைக்க வேணாம். இவெல்லாம் முக்குளத்தூர்ல பிறந்ததே அசிங்கமா நினைக்கிறேன். அந்த மாதிரி சசிகலா கால குனிஞ்சு விழுகிறதுல குனிகிறதுல ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதாவது ஒரு காலை தொட்டு கும்புறதோ இல்ல, இவன் அப்படியே கூனி குறுகி அப்படி ஊழ கும்பிடு போட்டு அப்படி விழுகிறான். அவெல்லாம் பேசுறான் டிஆர் ராஜா நடமாட முடியாதான. ஏண்டா நீ காலில் விழுந்து கும்பிட்ட அதே சசிகலாவுடைய மாஃபியா கும்பல தோக்கடிச்சது இந்த மன்னார்குடியை சேர்ந்த டிஆர்பி ராஜா தான்டா. சாதாரண ஆள் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி திமுக காரன் சாதாரண ஆள் கிடையாது. நீ எல்லாம் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நம்ம சூழல் இருக்கு பாருங்க. அதுதான் கேவலத்தனமான சூழல். ஒரு மாமா பைய, ஒரு எடிட்டர் பைய இம்போர்ட்டன் சொல்றாங்க. இவ மந்திரியா இருந்த ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சரை ஒரு இம்போர்ட்டன் ஆண்மையற்றவன் சொன்னா, நீ என்ன புடுங்க போன? என்ன புடுங்குன நீ? உதயகுமாரத்தை கேட்கிற, என்ன புடுங்குன நீ? அண்ணாமலை தற்கொலைன்னு பேசினான்டா. என்னத்தை புடுங்க முடிஞ்சு உன்னால? அண்ணாமலையோட கெண்டக்கால் மயிரை கூட புடுங்க முடியல உன்னால. சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான், திருச்சி சூர்யான்னு. எடப்பாடி பத்தி என்னெல்லாம் பேசுறான் இதுல பாரு. யூடியூப்ல ஒட்டுமொத்த பேரும் அவ்வளவு கழுவி ஊத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்பெல்லாம் உனக்கு கோபம் வரலையா? உதயகுமார், எல்லாரும் உதயகுமார்னா ஊழல் உதயகுமார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இவங்க இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்க. ஒரு கார்ட்டூன் பாலான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி கார்ட்டூன் போட்டான். அப்பெல்லாம் உங்களுக்கு துடிக்கலையோ? ஏண்டா உதயகுமார், அப்பெல்லாம் அவருக்கு கோவம் வரலையா? உதயகுமாருக்கு கோவம் வரல. திமுக ஐடி இவங்க ஒரு கார்ட்டூன் போட்டுச்சான். கார்ட்டூன் போட்ட உடனே கோபம் பொங்கி வருதான். இவனையெல்லாம் என்னங்க செய்யறது? ஜெயலலிதா இது ஒண்ணமா சசிகலா பதவிக்கு வராம இருக்க வந்தாத்தா அப்படின்னு செருப்பு போடாம இருந்தாங்க. இவ உலகத்திலே 1ஆம் நம்பர் நடிகன். இவெல்லாம் சேலஞ்ச் பண்ற. அந்த சிங்கே ராமச்சந்திரன் ஒருத்தன் டிஆர் ராஜாவுக்கு சவால் விடுறான். வா மேடையில ஒத்த வைக்கிறது பாப்பா, நீ வா சிங்கே ராமச்சந்திரன். ஏண்டா உனக்கெல்லாம் அசிங்கமா இருந்தீல? 10 எம்எல்ஏ ஜெயிச்ச உங்க கோயம்புத்தூர்ல நாங்க தான் பெரிய கிங் மயிரன்னு சொல்றீங்களா? நீ எஸ்பி வேலுமணியுடைய கோட்டைன்னு சொல்றீல்ல? அங்க 2வது இடத்துல ஜெயிச்சது 2024 பாராளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துல ஜெயிச்சவன் அண்ணாமலை ஜெயிச்சான். 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினான்டா. நீங்க வாங்கினது 3 லட்சம் ஓட்டு வாங்கின சிங்க ராமச்சந்திரன். பெரிய மீச முளைச்ச மாதிரி பெரியவர் தான் தாதா மாதிரி பேசலாம் சிங்க ராமச்சந்திரன். கோயம்புத்தூர்ல வேற ஆள் இல்லையா இவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு? பேசுறான், சவாலுக்கு விடுறான் டிஆர்பி ராஜாவை. அதுக்கெல்லாம் நீ ஆள் இல்லடா. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, எங்க அம்மா எங்க ஐயா எடப்பாடியாரு கண்ணியமா வளர்த்தாங்களா இந்த வெண்ணையில. ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர் ஆசிட் அடிச்சது யாரா? சென்னாரெட்டி கைய பிடிச்சி இழுத்தான்னு சொன்னது யாரு? சட்டமன்றத்தில் துரைமுருகன் சேலையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்றது யாரா? சுப்பிரமணிய சாமிக்கும் சிதம்பரனுக்கு சேலையை தூக்கி காமிச்சாங்களே, அதெல்லாம் எந்த கண்ணியம்டா உங்க கண்ணியம்?
காவிரி ஆறு எங்களுக்கு வேணாம், எங்க அம்மா வேணும்னு சொன்னாங்களே, ஒரு புறா போஸ்ட் விட்டாங்களே, காவிரி நீர் வேணாமா உங்களுக்கு, மக்கள் வாழ்வாதாரத்துக்குள்ள காவிரி நீர் வேணாமா அப்படின்னு சொன்ன யாரா? சரி, நான் ஒரு சாதாரண பொண்ணு நடராஜா வச்சிருந்தாங்கிறதுக்காண்டி அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டது யாரா? கோவத்தூர்ல கூத்தடிச்சது யாரா? கண்ணியத்தை பத்தி பேசுறான் சிங்கை ராமச்சந்திரன். நம்மகிட்ட எல்லாங்க இப்ப என்ன தெரியுமா, எல்லாமே நம்மகிட்ட தாங்க வீக் இருக்கு. இவெல்லாம் பேசுற அளவுக்கு வைக்க முடியுமா? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எவனாவது ஒரு வார்த்தைக்கு பேச முடியுமாங்க? நாகரிக அரசியலுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. எவெல்லாம் பேசுறான். இன்னைக்கு சீமான் ஏறி கல் இறக்குனானுங்க. கல் இறக்குறது குற்றம்னு தெரிஞ்சிச்சுல. கல் இறக்கு, இப்ப நான் கல் ஏறினா விடுவாப்லையா காவல்துறை? அந்த நாய் எப்படிங்க ஏறி கல் ஏறி இறக்குனா? எப்படிங்க காவல்துறை பாத்துக்கிட்டு இருந்துச்சு? தூக்கி உள்ளதுக்கு போட வேணாமா? இவெல்லாம் ஒரு ஆளாங்க. இவெல்லாம் கிருஷ்ணசாமி கேள்வி கேட்டானே, வேற எவனாவது கேள்வி கேட்டானா? காவல்துறை எப்படிங்க அனுமதிச்சு அவன் கல் இறக்குறதுக்கு? கல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம் இல்லையா? கல் இறக்கி அவன் வந்து குடிக்கிற அளவுக்கு பாத்துக்கிட்டு இருந்தே கல்ல சட்டப்படி தூக்கி உள்ள போட முடியலையா அவங்கனால? இந்த நாகரிக அரசியல் தாங்க இந்த உதயகுமார்ல இருந்து சி.வி. சண்முகம் வரைக்கும் நம்மள அசிங்கமா பேசுற அளவுக்கு வச்சிருக்குங்க. எங்க முதல்வரை, எங்க தலைவரை, நாங்க உயிரா நினைக்கிற தலைவரை, 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள திமுகவின் தலைவரை, இந்தியாவே பாராட்டக்கூடிய தலைவரை, பாஜகவும் மோடியும் RSSம் பயப்படுற ஒரு தலைவரை, ஒருத்தர் நாலாந்தர சி.வி. சண்முகமும் உதயகுமாரும் ஒருமையில பேசுறாங்க. ரோட்ல பேர அன்னைக்கு இவன் தென்காசி மாவட்ட செயலாளர் ஒருத்தன், அவன் பேர் இசக்கி சுப்பியாவா எவனோ ஒருத்தன், அவன் இசக்கி சுப்பியா இல்ல இன்னொருத்தன் குட்டின்னு நினைக்கிறேன். அவன் என்னங்க ஒருமையில பேசுறான் தலைவரை? என்னையா பண்றீங்க நீங்க தென்காசியில? அவனை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாம் நம்ம தாங்க காரணம். 2 ட்ரிப் திருமங்கலத்துல ஜெயிச்சிருக்கான். 2 ட்ரிப் திருமங்கலத்துல மணிமாறன் தோத்ததுக்கு நம்ம ஆட்கள் தான் காரணம். ஏன் மூர்த்தியுடைய பிய அவருடைய நிகழ்ச்சிக்கு உதயகுமார வர வச்சு அவன் காலில் விழுகிறாங்க. அமைச்சர் மூர்த்தியுடைய பிய அவர் வீட்டு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து காலில் விழுந்ததா எனக்கு தகவல் வந்தது. ஏன் உதயகுமார் வந்தாருன்னா, உதயகுமார் வரலன்னா உங்க நிகழ்ச்சி நடக்காதோ? அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அவன் எம்எல்ஏவா இருந்தாலும் சரிதான். நீங்க உங்களுடைய ஸ்டிக்ஸ் இது வேணாமா? நான் அமைச்சர் மூர்த்தி வேகமானாலு விவேகமானாலு செல்லூர் ராஜாவை செல்லூர் ராஜுவை தெர்மாக்குள் ராஜுவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காண்டி மதுரை மேற்குல அவரை பொறுப்பு அமைச்சரா பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் ஆகியிருக்காங்க. அந்த தொகுதியும் சேர்த்து முதல்ல தளபதிட்டு இருந்தத வீரமானாலும் விவேகமான ஆள் தான். நீங்க இந்த முறை மணிமாறனோட சண்டையிடுறத நிறுத்திட்டு மணிமாறனோட கைகோர்த்து, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறனோட கைகோர்த்து இந்த உதயகுமாரை தோக்கடிக்க வேண்டியது நமது கடமை. எப்படிங்க அவன் ஜெயிக்கிறான்? எப்படி ஜெயிக்கிறான்? அவன் வீடு விட போறான், காசு கொடுக்கறான், அங்க அவங்க உள்ள சேர்மனையும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறான். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை போய் வீடு வீடா போட்டு செய்யறான். செய்யாம இல்ல. இவன் 5 லட்சம் 5000 கொடுத்தாருன்னா நம்ம மணிமாறன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. அது வெளியே தெரிகிறது இல்ல. உதயகுமாரை விட இப்ப உள்ள மாவட்ட செயலாளர் மணிமாறன் நிறையவே செய்யறாரு. ஆனா அதை நம்ம வெளிப்படுத்தல. சும்மா சோசியல் மீடியால போட்டு பிரயோஜனம் இல்லைங்க. அவனை வீழ்த்துறதுக்கு என்ன வகையோ இந்த ட்ரிப் 2016 அவன் தான் ஜெயிச்சான். 2021 உதயகுமார் தான் ஜெயிச்சான். அவன் இனி ஜெயிக்க கூடாதுங்க. அதுக்கு நீங்க மூர்த்தி முக்கிய காரணமா இருக்கணும். இவன் தோல்விக்கு முக்கிய காரணமா இருக்கணும். எந்தவித உறவும் அந்த உறவு தேவையில்லை நமக்கு. நம்ம திமுக காரன ஒரு திமுக அமைச்சரை ஒரு வருங்கால எதிர்காலத்தில் சின்னவர் பொறுப்புக்கு வரப்போது அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு இளம் அமைச்சரை ரோட்ல நடமுட முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு சசிகலா கால் அணக்குனவன் அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமாங்க? அதனால எனக்கு மூர்த்திட்ட வேண்டுகோள், நீங்க இனி சண்டை போடுறது இவனை கொளுத்துறதெல்லாம் வேணாம். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பொம்மையை கொளுத்துறது அது கொளுத்துறதெல்லாம் நிறுத்துங்க. 2026 மூர்த்தி முக்கிய பங்கு வகிக்கணும். இதுல மூர்த்தியும் மணிமாறனும் 2 பேரும் கைகோர்த்து இந்த உதயகுமார தோக்கடிச்சே ஆகணுங்க. அங்க இவரை விழுப்புரத்துல நின்னா அவன் பாத்துருவாரு.
விழுப்புரத்துல என்னன்னா லட்சுமணன் ஜெயிக்க விட மாட்டாரு. அவன் வேற தொகுதி போய்தான் இந்த மயிலத்துல நின்னா கூட அவன் தோப்பான். கண்டிப்பா மயிலத்துல தோப்பாவன். அதனால நம்ம என்ன அந்த சொன்னார் பாருங்க, செந்தில் பாலாஜி போய் அழகா சொன்னார். என்னங்க ஒரு 16,000 ஓட்டு, நான் ஒரு குமாரபாளையத்தை நம்ம பெரிய பெரிய விஷயமாவே நினைக்கல, ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. 16,000 ஓட்டுங்க. அந்த 16,000 ஓட்டு நம்ம ஜெயிச்ச வாங்கினோம்னா குமாரபாளையத்தில் நம்ம ஈஸியா ஜெயிக்கிறோங்கிற தங்கமணியாவது தகரமணியாவது ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாங்க. எல்லாமே நம்ம தாங்க காரணம். இந்த கோஷ்டி பூசல்கள், இந்த கோஷ்டி பூசல் நடக்கிறத அறிவாலயத்தில் சொல்லி அறிவாலயத்தில் கேட்காத நிலைமை, இதுதாங்க நம்ம தோல்விக்கும் நம்ம பிரச்சனைக்கும் காரணம். மதுரையில திருமங்கலத்தில் தோத்ததுக்கு காரணம் நம்ம ஆட்கள் தான். அதனால மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுல அநேகமா 10 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். 10 தொகுதியிலையும் மூர்த்தியும் மணிமாறனும் கைகோர்க்கணும், மூர்த்தியும் தளபதியும் கைகோர்க்கணும், மூர்த்தியும் தளபதியும் சேர்ந்து பிடிஆர் பழனிவேல்ராஜனோட கைகோர்க்கணும். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்து நீயா நானா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்களா. நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா ராஜன் செல்லப்பா ஜெயிப்பானா? திருப்பரங்குன்றத்துல மதுரை மேற்குல செல்லூர் ராஜு ஜெயிப்பானா? திருமங்கலத்துல உதயகுமார் ஜெயிப்பானா? 10 நம்ம ஜெயிக்கலாங்க. தலைவர் கலைஞருக்கு இல்லாத அந்த பெண்கள் செல்வாக்கு தளபதியா வந்திருக்கு. அது அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய சாதனை, பெண்களுக்காண்டி அவர் செய்த சாதனைகள். அந்த சாதனையை வாக்குகளா மாத்தணும்னா மதுரை மாவட்டத்தை நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். மூர்த்தியா இருக்கட்டும், மணிமாறன், தளபதி பிடிஆர் பழனிவேல்ராஜன். பிடிஆர் பழனிவேல்ராஜன் நேர்மையானவர், நியாயமானவர். ஆனா அவருக்கு அரசியல் செய்ய தெரியல. அரசியல் செய்ய தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2 பேர் அவரை ஏமாத்தி ஆடியோ எடுத்திருக்க மாட்டான், கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டி இருக்க மாட்டான். அவன் கூட இருந்து அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சாரு, நேர்மையான அரசியல் நினைச்சாரு. அதனால பல பேர் அவர் கூட இருந்து ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு அவரை ரோட்ல நிப்பாட்டிட்டான். அரசியல் ரோட்ல அவர் வாழ்க்கையில ரோட்ல நிக்க மாட்டாரு, அரசியல்ல நிப்பாட்டிட்டாங்க. மாறணும். சேலத்துலங்க என்னங்க செஞ்சாரு பார்த்திபன்? இன்னைக்கு பார்த்திபன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க, ஒரு இளைஞரணி நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த இளைஞரணி இளைஞரணி சார்பா திருமுனை பிரச்சாரம் நடக்குதுங்க. அதுல பார்த்திபன் அந்த பக்கத்துல தான், அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல நிகழ்ச்சி நடக்குதா. அதுல ஒரு அழைப்பு இல்லைங்க, அந்த நோட்டீஸ்ல பார்த்திபன் பேரை போட்டா உங்களுக்கு என்னங்க குறைஞ்சு போயிருது? யார் ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் சரி. அப்ப நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? பார்த்திபனோட சேர்ந்த ஆட்கள். அவர் திமுக உறுப்பினர் இல்லையா? திமுகவுடைய மாநில துணை செயலாளர் இல்லையா? முன்னாள் எம்பி இல்லையா? முன்னாள் எம்எல்ஏ இல்லையா? ஏன் அவருடைய பேர் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன குறைஞ்சிருது? இதெல்லாம் யாருங்க தட்டி கேட்கறது? தலைமை கூப்பிட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையுள்ள இடத்துல நீங்க நோட்டீஸ் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு நோட்டீஸ் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பயப்படுவானா இல்லையா? ஏன் பார்த்திபனை போடாம அடக்க அவரு என்ன குற்றம் செஞ்சார்? அவரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வச்சிருக்கிறது குற்றமா? இந்த இயக்கம் ஜெயிக்கணும் பாடுபடுறது குற்றமா? இல்ல அவரு தேமுதிக இருந்து வந்தாரு அப்படிங்கறதுக்காண்டியா? இல்லையே. நேத்து வந்தங்க எல்லாருமே பல அமைச்சர் அளவு மாவட்ட செயலாளர் இருக்காங்களே. அவரு மிகச்சிறந்த திறமையான ஆளுங்க. அவரு நான் பேசின வரைக்கும், நம்ம பழகுல வரைக்கும், அவர் செஞ்ச இது வரைக்கும், சாதனைகள் வரைக்கும், ஏன்னா அவரை பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பேரை போட அவர் ஒரு சிறந்த பேச்சாளருங்க. சேலத்தில் நடக்கிற திருமுனை பிரச்சாரத்தில் இருந்து மீட்டிங்ல வரைக்கும் அவர் பேச சொன்னாவே மக்கள் ரசிப்பானாங்க. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்? எங்க போனாலும் அப்படித்தான். ரேஷன் கார்டு வந்திருக்குங்க ரிசல்ட். அதுதான் நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் வந்த உடனே போடுறேன். மக்கள் கட்சிக்காரன் பார்க்கணும், யாராருக்கெல்லாம் எடுக்கணும், கோபப்படணும். அந்த கோபம் தலைமைக்கு தெரியணும். இத்தனை சீட்டு, இத்தனை ரேஷன் கடை அந்த லிஸ்ட் வந்திருக்கு. இதுல எத்தனை திமுக காரன் வாங்கியிருக்கான், எத்தனை திமுக காரனுக்கு கொடுத்திருக்காங்க, இதுல எத்தனை ஒன்றிய செயலாளர் கொடுத்திருக்காங்க, எத்தனை நகர் செயலாளர் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் தலைமைக்கு தெரியணும். அதனாலதான் நான் போடுறேன். திமுக தொண்டன் கோபப்படு, அந்த கோபம் தலைவருக்கு வரைக்கும் போகட்டும், விசாரணை செய்யட்டும். எங்க கொடுத்த நீங்க இந்த இதெல்லாம் அதிமுக காரணம் மொத்த ரேஷன் கடை இதுவும் திமுக காரணம் கொடுக்கணும் சொல்லல. ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாமே அவனுக்கு தாங்க கொடுத்திருந்தாங்க. எல்லாம் டோட்டல் அவனுக்கு தாங்க எடுத்துருந்துச்சு, வேற எவனையும் கொடுக்கறது இல்லைங்க. சரி, நம்ம நாகரிக அரசியல் பண்றோம், ஒரு 50% மேல நீங்க கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க?
அங்கன்வாடிக்கு எத்தனை பேர்? அங்கன்வாடியில எங்க ஒரு விதவைகள், திமுகவை சேர்ந்த விதவைகள், ஏழை பாலைகளுக்கு நீங்க கொடுக்கறீங்கன்னா அதுலயுமாங்க 3 லட்சம் வாங்கிருவீங்க. இந்த காசை வாங்கி எங்க கொண்டு வைப்பீங்க? 10 லட்சம் 12 லட்சம் அநாத பணமா சாக போறீங்க. அநாத பணமா நான் சொல்றேன். இந்த இயக்கத்துல எத்தனை பேர் எனக்கு டெய்லி எழுதுனா 40 வருஷம் கஷ்டப்பட்டேன், 50 வருஷம் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைக்கு ஒரு இது கேட்க முடியல. யாராட்டங்க போய் கெஞ்சுறது? இந்த இயக்கத்துக்கு உழைச்சவன் யாராட்ட போய் கெஞ்சுறது? அதுக்குள்ள அடிப்படை வசதி இன்னும் செய்து முடிக்கலையா? தலைவர் விசாரணைகள் 1 to 1 சொன்னாங்க. தலைவர் சொன்னாரு, உடன்பிறப்பே வான்னு சொன்னாரு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தான்னா வர்ற நிர்வாகிகள் உள்ளதை சொல்ல மாட்டான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வைக்க. இப்ப வந்து RS பாரதியும் அந்த மண்டல பொறுப்பாளர் உட்கார்ந்துருக்காங்க. நான் அண்ணன் RS பாரதிட்ட முதல் வேண்டுதல், அண்ணன் RS பாரதி அண்ணன், உங்க மேல தலைவர் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் உங்களை உட்கார வச்சிருக்காரு. கடந்த கால நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பட்டியல் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அண்ணன்ட்ட, RS பாரதி அண்ணன்ட்ட, இந்த இயக்கத்துக்கு உழைச்சது நீங்க உண்மை. ஆனா இனிவரும் காலத்திலேயாவது இங்க உள்ள எந்த நிர்வாகியும் சொன்னதை தயவு செய்து வெளியில சொல்லாதீங்க. எந்த கொம்பனா இருக்கட்டும், எந்த மாவட்ட செயலாளரா இருக்கட்டும், உங்க வீட்டுல வந்து சந்திக்கிறவரா இருக்கட்டும், அறிவாலயத்தில் சந்திக்கிறவரா இருக்கட்டும், எவன்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. இந்த ஒன்றிய செயலாளர், நகர் செயலாளர், பேரூர் செயலாளர் தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னு சொல்றத தயவு செய்து யார்கிட்ட சொல்லி தருங்க. அது நான் பொறுப்பு, அந்த பொறுப்பு அமைச்சரா இருக்கட்டும், இல்ல அந்த மண்டல பொறுப்பாளரை உட்கார வச்சிருக்காங்க கூட, அவர்களா சொல்லி தருதான். இந்த இயக்கம் வளரணுங்க. இந்த இயக்கம் நூற்றாண்டு காலத்தை கடந்து இந்த இயக்கம் வளரணும்னா நம்ம மாற்றித்தான் ஆகணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு சம்பாரிச்சு கோடி கோடியா சந்ததிக்கு சேர்க்க போறீங்க? கொஞ்சம் இறக்கங்க அமைங்க. இந்த இயக்கத்தை வளர்க்கணுங்க. இந்த இயக்கம் இருந்தா தாங்க தமிழனுக்கு மட்டும், நமக்கு மட்டும் இல்லங்க, திமுக காரனுக்கு மட்டும் இல்லங்க, தமிழனுக்கே நமக்கு தேவைங்க. அது இன்னைக்கு முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு என்ன மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றான். திமுக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்தான்னா இந்த தமிழ்நாடு ஒரு பீகாராவோ, ஒரு ஊபியாவோ, ஒரு ராஜஸ்தானாவோ, ஒரு மத்திய பிரதேசமாவோ, ஒரு குஜராத்தோ ஆயிருக்கங்க. இன்னைக்கு டெல்லியில கேஜ்ரிவால் ஒருத்தன் பிஜேபி ஸ்லீப்பருங்க, அவன் ஆரம்பத்துல இருந்து பிஜேபி ஸ்லீப்பருங்க, அவன் ஸ்லீப்பர் செல்லுங்க. அவன் ஆட்சியில இருந்தா என்னமோ ஓட்டினான். ஆனா இன்னைக்கு பாஜக ஆட்சியில வந்து உட்கார்ந்த உடனே தமிழர் தங்கி இருந்த இடத்தை பூரா இடிச்சானே பத்தியில. இதாங்க அது. இன்னும் ஒரு 5 வருஷத்தை ஆள விட்டு இருந்தோம்னா தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஒரு ஊபியா பீகார் ஆக்கியிருப்பாங்க. அது ஆக கூடாது அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு சிந்தனை இருக்கோ என்னன்னு தெரியாது, இளைஞர் பட்டாளத்துக்கு என்ன சிந்தனை இருக்கணும் தெரியாது. ஆனா திமுக காரன் ஒவ்வொன்றும் நம்ம சிந்திக்கணுங்க. இது நம்மளுடைய சுயநலம் சார்ந்து இல்ல, தமிழ் மக்களுடைய பொதுநலம் சார்ந்தது. அதை நீங்க சிந்திக்கணும்னா நீங்க மாறணும். திமுகவுடைய நிர்வாகிகள் மாறணும். ஒரு அங்கன்வாடியிலேயே 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பிச்சை காசுக்காண்டி அந்த விதவைகள் உங்ககிட்ட கொடுத்து என்னங்க சம்பாதிச்சு கிடைச்சிட போது? அதுல அந்த பணத்தை வாங்கி நீங்க என்னங்க செய்ய போறீங்க? அது உங்களுக்கு லபிக்காதுங்க. அந்த மாதிரி காசு வாங்குறது அது கட்சிக்காரன். இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சு ஓட்டு போடுறான் பத்தியலா, இந்த 2.5 கோடி தொண்டன் இருக்கான், என்னங்க அடைஞ்சாந்தது? நீங்களாவது கோடி கோடி சம்பாரிச்சீங்க, இன்னோவா கார்லயும் போர்ச்சுனர்லயும், அதை விட்டுட்டு பிளைட்லயும் சென்னைக்கு போயிட்டு வரவும் வர்றீங்க. ஆனா இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்ச அந்த தொண்டன் என்னங்க கிடைச்சது? அதை உணர்ந்திருக்காரு தலைவர். ஆனா அந்த தொண்டனுடைய ஒவ்வொரு குரலும், நிர்வாகிகளுடைய பாதிக்கப்பட்ட நிர்வாகிகள் குரமும் தலைமைக்கு போகாத அளவுக்கு சில சிண்டிகேட் உட்கார்ந்து செயல்படுறாங்க. அந்த சிண்டிகேட்டை உடைக்கணும். உடைப்போம் நாங்க. மாறணுங்க. சில விஷயங்கள்லாம் நீங்க மாத்தித்தான் ஆகணுங்க. இன்னைக்கு பொன்முடியா இருக்கட்டும், இன்னைக்கு லட்சுமணன் வந்துட்டாரு இன்னைக்கு கட்சியில. லட்சுமணன் புது ஆளா இருக்கட்டும், 2 ஒரு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருந்த பொன்முடி அவர்கள் இன்னைக்கு 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆனா கூட, மகன் மாவட்ட செயலாளர் ஆனா இருந்தாலும் தன் குடும்பத்தில் ஒருத்தர் ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு கட்சி நலனே முக்கியம்னு நினைக்கணுங்க. துரைமுருகா இருக்கட்டும், ஏவாவாலா இருக்கட்டும், நினைக்கணும். நீங்க நினைச்சா தாங்க இந்த இயக்கம் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, ஆர்கே நகர்ல நடந்தது, இல்ல இதுல நடந்தது வெளியில அவ்வளவு வெளியே வரல. காரணம், அவ்வளவு தூரத்துக்கு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணப்படுது.
அந்த சீக்கிரட் மெயின்டைன் பண்ணா நாங்க கூட போட மாட்டோம். இப்ப எனக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த போயிட்டு வந்த வட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு என்னங்க நடந்ததுன்னு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது தேவையில்லை. ஒவ்வொரு நிர்வாகியினுடைய குரல் தலைவர் ஒருவருக்கு தான் கேட்கணும். நாங்க இத்தனை நாள் பாடுபடுறது, தொண்டன் பாடுபடுறது, நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கட்சிக்காரன் முகநூல்ல எழுதுறது, தலைவருக்கு இந்த கீழ்மட்டத்தில் என்ன நடக்கணும் அது போய் சேரணும் தானாங்க. அதை தலைவரே நேரடியா கேட்க போகும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க. அதையே நாங்க வெளிப்படுத்த போறதில்ல. ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் தைரியமா போய் சொல்லுங்க. கிராமப்புற சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த ஒன்றிய நகர் பேரூர் கழக செயலாளர் ஆகட்டும், சிட்டியில இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளர் பகுதி செயலாளர் இருக்கட்டும், யதார்த்த நிலவரத்தை சொல்லுங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு, என்ன இத்தனை வருஷம் செஞ்சாரு, எப்படி இருந்தார், இப்ப எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு, ஒரு 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 ஒன்றிய செயலாளராக, ஒரு நகர் செயலாளராக, ஒரு பேரூர் கழக செயலாளராக, ஒரு வார்டு செயலாளராக, ஒரு பகுதி செயலாளராக நீங்க என்ன உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் என்ன கொடுத்திருக்காரு, திட்டங்கள் யாராருக்கெல்லாம் போயிருக்கு, இதெல்லாம் தெளிவா தலைவரத்தை எடுத்து சொல்லுங்க. இப்ப சின்னவர் தேனியில வர போகும்போது சரி, தேனியில வந்திருக்காரு, மதுரையில வந்திருக்காரு, எல்லாரோடையும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசுறாரு. சின்னவர் மாறி இருக்காரு. சின்னவர் மாறணும், இளந்தலைவர் மாறணும், கூட இருக்கிற சிலரை கண்காணிக்கணும். தலைவர் சின்னவர் கண்காணிக்காட்ட இளந்தலைவர் கண்காணிக்காட்டாலும் தலைவர் ஒரு டீம் போட்டு, ஒரு உளவுத்தர டீம் போட்டு இளந்தலைவருக்கு பின்னால செயல்படுறவன் எப்படிலாம் இருக்கான், என்ன செய்யறான், நேரம் இருக்கானா இல்லையா. இளந்தலைவர் நம்பி சிலரை போட்டாரு. அவனுடைய செயல்பாடுகள்லாம் இப்ப நான் விமர்சிக்க மாட்டேன். 1-2 பேரை விமர்சிக்கிறேன்னா மொத்த பேரை விமர்சனிப்பேன். தவறு பண்ணா விமர்சனம் பண்ணுவோம். இன்னைக்கு மா சுப்பிரமணியா இருக்கட்டும், சில விஷயங்கள்ல இந்த நோட்டீஸ் போட்டதா இருந்தாலும் சரி, யார் வீடுக்கு வரக்கூடாது சொல்லதாக இருந்தாலும் சரி, சிலருக்கு இந்த டிரான்ஸ்பர் கொடுக்கலன்னு சொன்னதுனால எழுதுனது உண்மை. அதுக்கு பின்னால சில நல்லது செஞ்சானா அதையும் நாங்க போடுறோம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பாராட்டு விழா, மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் சேர்ந்து தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழாவை நடத்துறதே மாசு அவர்கள் தான். சில விஷயங்கள் நீங்க அதாவதுங்க, இந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் உங்களுக்கு போட்டதே நல்லது செய்யறதுக்கு தான். உங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நல்லது செய்யறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பதவி. ஆனா நீங்க தவறு செய்ய போகும்போது சுட்டி காட்ட வேண்டியது எங்களுக்கு கடமை. அது எல்லாரும் செய்யணும். எல்லாரும் நினைச்சுக்கிறாதீங்க திமுக இருக்கிறவன் பூரா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இருக்கிறவன் இல்லங்க. கோடிக்கணக்கான பேர் அப்படி இல்லங்க. லட்சக்கணக்கான பேர் அந்த எண்ணங்கள் இருக்கலாம். கோடிக்கணக்கான பேருக்கு அந்த எண்ணம் இல்லங்க. இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், தலைவர் ஜெயிக்கணும், தலைவர் முதல்வராக உட்காரணும் அப்படிங்கிற ஆசை தாங்க. அந்த ஆசையினால தாங்க இவ்வளவு தூரம் பேசுறோம், இவ்வளவு தூரம் எழுதுறோம். அதை சிலர் மாத்திராதீங்க. நீங்க நேர்மை, அதாவது நான் வெளிநாட்டு இருந்த காலத்துல என் கூட அந்த பக்கத்துல ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவா எங்க உட்காந்து சாப்பிடுவார். நாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். அங்க வெளிநாடு இருந்த காலத்துல அவர் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த முத்தவா இருந்து பேசுவோம். அப்ப அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். மனிதன் இறந்த பின்னால சில தண்டனைகள் வரும், ஜிப்ரைல் வருவாங்க, அது பின்னால கிடைக்கும், தண்டனை கொடுக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவார். எனக்கு விளக்கி சொல்லுவார். என்ன மனிதன் இறந்ததுக்கு பின்னால என்னன்னா நடக்குன்னு சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவார். ஏன்னா எனக்கு இந்த நம்பிக்கை, மத நம்பிக்கை, இந்த வழிபாடுகள் இதுல எல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நல்லது செய், நல்லது நினை, நன்மை உண்டாகும். அதுதான் என்னுடைய பாலிச்சியா நான் வாழ்க்கையில ஓட்டிருக்கேன். அந்த முத்தவா என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னார். இப்படி சொன்னதுக்கு பின்னால ஆனா இப்ப என்ன நடக்கு தெரியுமா, நீ வாழ்ற காலத்திலேயே சாக வேணாம், நீ வாழ்ற காலத்திலேயே உன் கண் முன்னாலே எல்லாம் நடக்கும். அதை நீ மாறணும். இன்னைக்கு ஆர்டி சேகரை பத்தி, சென்னை வடக்கு ஆர்டி சேகரை பத்தி பல புகார் சொல்லிட்டு தான் இருக்க. இன்னைக்கு 50 பேர் நீங்க ஏன் ஆர்டி சேகர் நீங்க மாறலாமே. உங்களை குற்றம் யாரும் சொல்ல போறது இல்லையா. நான் உங்களை இத்தனை பேர் குற்றம் சொல்றான்னா உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு தானே குற்றம் சொல்றாங்க. நீங்க இத்தனை பேரையும் அரவணைச்சு மாறலாமே. நீங்க உங்களை பதவியில வைக்க போகும்போது உங்களுக்கு ஆதரவா பல பேர் ஒரு உங்களை மாவட்ட செயலாளர் போட்டவன கண்ணை மூடிட்டு ஆதரிக்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் போட்ட நிர்வாகிகளை நீங்க ஆதரிச்சு தாங்க ஆகணும், அரவணைச்சு தாங்க ஆகணும். அந்த நிலைமைக்கு வரணும். உதயகுமார் தோக்கடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். திருமங்கலத்தில் திருமங்கலத்தில் ஓடி போயிட்டோம். திருமங்கலத்தில் நின்னா மூர்த்தியும் மணிமாறனும் கைகோர்க்கணும். இப்பவே அமைச்சர் மூர்த்தி அவர்கள், மூர்த்தின்னு சொன்னதுனால யாரும் தவறா நினைக்க வேணாம். நாங்க அமைச்சர் பதவிங்கிறது மக்களுக்காக.
மாவட்ட செயலாளர் மருங்கு கட்சி நிர்வாகம் செய்யிருக்காண்டு எங்களுக்கு அண்ணன் தம்பி தான். மூர்த்தியா இருக்கட்டும், மணிமாறனா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், எங்களை பொறுத்தல உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பி தான். அதனால மூர்த்தின்னு சொல்றத பத்தி தப்பே கிடையாது. வயசு எனக்கு உள்ள வயசு தான். அதனால மூர்த்திகள் மாறணும். மூர்த்தி வந்து மணிமாறன் கூப்பிட்டு உதயகுமாரை வீழ்த்துறதுக்கு என்ன வியூகங்கள் வைக்கணும், இப்பவே நீங்க மக்களுக்கு இதை செய்யக்கூடிய என்னென்ன தேவைப்படுதும் இப்பவும் சொல்றாங்க. மணிமாறன் மதுரை மாவட்ட செயலாளர் மணிமாறன் இன்னும் கடன்ல தாங்க இருக்காரு. அங்க எங்கேயும் கடன் வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. அந்த இதை செஞ்சிடணும், போட்டியா செய்யணும். திருமங்கலத்துல உதயகுமார் பல கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான். கூவத்தூர்ல கூத்தடிச்சு இப்படி மாதிரி காலில் விழுந்து கதிரி வாங்கி பணம் சேர்த்து கோடிக்கணக்கான சேர்த்து வச்சிருக்கான். அவன் அள்ளி இறைக்கிறான். ஆனா மணிமாறனை பொறுத்தளவுல பண விஷயத்துல நிறைய கஷ்டப்படுறாரு. கடன் வாங்கி குறைவில்லாம செலவு பண்றாரு. அதனால மூர்த்தி அவர்கள் பொருளாதார ரீதியில மணிமாறனுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை பூரா செய்யணும். நீங்க வந்து வேற நண்பனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வெளியே வீசிடணும். நீங்க ராஜா இருந்தா தாங்க பல பேருக்கு உதவ முடியும். உதயமாரி அல்லக்கைகளை தூக்கி விட்டுட்டு அவன் கொடுக்கறத பிச்சை காசை வாங்கிட்டு உட்க வேண்டிய அவசியம். நீங்க ராஜா இருங்க. மூர்த்தி ஒரு ராஜா, மணிமாறன் ஒரு ராஜா மாதிரி வாழுங்க நம்ம ஆட்சியில. இவங்கிட்ட எல்லாம் ஏங்க நம்ம வந்து கையேண்டி நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால மணிமாறன் அவர்களும் மூர்த்தி அவர்களும் சேர்ந்து திருமங்கலத்தை வீழ்த்தணும். 2024 மே மாசம் அறிவிப்பு வரப்போகும்போது டெபாசிட் போயிருக்கணும் அவனுக்கு, உதயகுமாருக்கு. இனிமே ஒருத்தன் திமுகவை பேசுறதுக்கு பயப்படணும். ஏங்க செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, பேச்சாளர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. என்னங்க பண்றீங்க? ஒரு செந்தில்வேல், ஒரு நியூஸ் 7 அங்க இருந்த செந்தில்வேல் அந்த டிபேட்ல போய் எப்படிலாம் பொழந்து எடுக்கிறாரு. இதுல யாராவது ஒருத்தர் அந்த பிரசன்னாவை தவிர்த்து யாராவது ஒரு செய்யணும். கான்ஸ்டன்ட் ரவித்தன் ஒருத்தர் இருக்காரு. என்னங்க பேசுறாரு செந்தில்வேல்? அப்படியே புட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு கொள்கை பரப்பச்சாலும் அவரை ஆக்குங்க, இல்ல செய்தி தொடர்பு செயலாளர் அவரை ஆக்குங்க. அந்த அளவுக்கு பேசுறாரு செந்தில்வேல். ஆதாரத்தோடு அடிக்கிறாருங்க. பேச முடியல. சங்கிகள்னாலும் அதிமுக காரனாலும் அவர் முன்னால பேச முடியல. அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவர் மாதிரி ஆட்களை போட்டு இறங்கி அடிச்சாதாங்க. நாகரிக அரசியல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இறங்கி அடிச்சாதான் தெரியும். இந்த சீமான் மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் பேசுறாங்க. அவன் என்னெல்லாம் பேசுறான். இன்னும் நம்ம பொறுமையா இருக்கோம். அடுத்த மாசம் இது வருது சுப்ரீம் கோர்ட்ல. அவனை விடக்கூடாது. ஒரு பொம்பளை இருந்து அவனுக்கு எதிராக என்னென்ன செய்யறதோ அதே நிலைப்பாட்டை காட்டிலும் திமுக காரன் நிலைப்பாடு எடுக்கணும். ஓட விரட்டணும் அந்த சங்கியல. கொஞ்சம் உணர்வா இருப்போங்க நம்ம. இந்த உணர்வு தான் இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மாவட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிற ரேஷன் கடை லிஸ்ட். இன்னும் பேலன்ஸ் உள்ளவங்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. வர்ற காலத்திலேயாவது நீங்க இந்த ஒரு வருஷத்திலேயாவது இந்த கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தாங்க செய்ய முடியும். தலைவரை எல்லாத்தையும் பார்க்க முடியுமாங்க? ஒரு திமுக தலைவர் எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? அதுக்கு தானே நம்ம கட்சி அமைப்பு வார்டு கிளை செயலாளர், வார்டு செயலாளர், ஒன்றிய நகர் பேரூர் கழக செயலாளர், நகர் செயலாளர், மாநகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர், எப்படிங்க இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க? நிர்வாக வசதிக்கு தானாங்க. ஒவ்வொரு கிளை செயலாளர் இருந்து அமைப்பு செயலாளர், அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு செயலாளர் வரைக்கும் நீங்க நேர்மையாகவும் நியாயமாக நடந்தால் தலைவருக்கு எந்த தலைவலியும் இல்லையாங்க. தலைவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. காசுக்காவண்டியும் பணத்துக்காவண்டியும் வாங்கி கொடுக்கிற சாமானுக்காவண்டியும் காருக்காவண்டியும் எங்க காரு கொடுத்தலாம் பதவி வாங்குறாங்க, சொத்தை எழுதி கொடுத்து பதவி வாங்குறாங்க, வீடு எழுதி கொடுத்து பதவி வாங்குறாங்க. அவெல்லாம் எப்படிங்க இந்த இயக்கத்தை உணர்வா இருப்பான்? திமுக ஒரு உணர்வாளவன், சுயமரியாதை உள்ளவன், தன்மானம் உள்ளவன் மாவட்ட செயலாளரை வந்து துதிபாட மாட்டாங்க. அவன் என்ன தேவையோ அதுக்கு போயிட்டு என்ன தேவையோ திரும்பி வந்துருவான். அவன் தான் சுயமரியாதை உள்ளவன். எப்பெல்லாம் ஜால்ரா தூக்குறானோ, எப்பெல்லாம் ஜால்ரா அடிக்கிறானோ, எப்பெல்லாம் வந்து அந்த முகநூல்ல வந்து தூக்கி பிடிச்சி எழுதுறானோ அவெல்லாம் உணர்வு இல்லாத, அவெல்லாம் வந்தேரிகளை தாங்க இருக்கும். ஐடி விங் தம்பிமார்கள் வந்து சில நிறைய பேர் இப்ப நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க என்ன செய்யல. இல்ல, செயல்படுங்கள். செயல்படுறவங்க சிறப்பா செயல்படுங்க. இன்னும் சிறப்பா செயல்படுங்க. அதுதான் வேண்டியதுக்கு. நான் செஞ்சேன், எனக்கு லைக் போடுங்க, எனக்கு இது பண்ணுங்க, இதையெல்லாம் விட்டுருங்க. இது உங்க வீடுங்க.
தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளுக்கு சொல்றேன், உங்க வீடு இது. உங்க வீட்டுக்கு உழைப்பதை நீங்க அதை சொல்லாதீங்க. வீட்டுக்கு உழைப்பதை பெருமையா பேசாதீங்க. இன்னும் சிறப்பா செயல்படுங்க. இன்னைக்கு செயல்படலன்னு சொல்றது எதுக்கு? இன்னும் சிறப்பா செயல்படுங்க. செயல்படுறதுக்காண்டி சொல்றதா நினைச்சுக்கங்களேன். உங்களையா குறை சொல்றதா ஏன் நினைக்கிறீங்க? இருக்கட்டும். 2026 200 தொகுதியை நம்ம அடையிறதுக்கு எந்த இலக்கையும் நான் சந்திக்கணும். இதுல கோஷ்டி பூசல் தான் மெயின். நான் பல விஷயங்களை எழுதுறேன், அந்த விளக்கமா எழுத சொல்லுவேன். ஆனா இந்த ட்ரிப் தலைவர் 80 நாள்ல, அதாவது இன்னும் ஒரு 75 நாள்ல 234 தொகுதி பொறுப்பாளர் தொகுதி நிர்வாகிகள்கிட்ட பேசி முடிச்சிருவாரு. அதுக்கு பின்னால எங்கெங்க மாற்றம் தேவைப்படுதோ அந்த மாற்றம் உருவாக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும். இப்ப இந்த ஒன்றிய செயலாளர் மாற்றங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்ட பல பேருங்க தேர்தல் வச்சா 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு தோதான ஆட்கள் போடுறேன்னு நீங்க அவங்களுக்கு தோதான ஆள போட்டீங்கன்னா பாக்கி ஆட்கள் நாங்க இந்த இயக்கத்துக்கு உழைச்சவன், இந்த இயக்கத்துக்கு இத்தனை ஆண்டுகள் உழைச்சவன், இந்த இயக்கத்துக்காண்டி அடுத்து பதவி கிடைக்கணும் எதிர்பார்த்து இருக்கிறவனுக்கு எல்லாம் பதவி கிடைக்கலன்னா ஏமாந்து போயிட மாட்டானா? தென்காசியில கீழப்பா ஒரு ஒன்றியத்துல 4 பேரும் ஒரே ஜாதியை போட்டிருக்கீங்களா? அங்கே உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவன் வருத்தப்பட மாட்டானாங்க? அவங்களுக்கு கொடுக்கறதுல தவறுன்னு சொல்ல வரல. உடனே ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒன்றியத்துல 4 சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டிருந்தா மற்ற சமுதாயங்கள்லாம் சிந்திக்க மாட்டானாங்க? மாறணும் எதிர்பார்க்கிறோம். மாறலைன்னா தலைவர்கிட்ட சொல்லுவோம். எங்களுடைய குறைகளை தலைவர்கிட்ட சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தா தலைவரே நேரடியாக கேட்கிறாரு. தயவு செய்து அந்த நிர்வாகிகள் சொல்றதுக்கு அனுமதிங்க. அண்ணன் RS பாரதி அவர் ஒரு நாள் தான் இருக்காரு. அந்த மண்டல பொறுப்பாளர் 2 பேரும் எந்த காரணத்தை கொண்டு மாவட்ட செயலாளருக்கோ அவர் சொன்ன விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன். அவங்க நிர்வாகிகள் தன் மனம் விட்டு பேச விடுங்க. தலைவரும் அதற்கு அனுமதி கொடுக்கணும். இப்ப கூட தேனியில வந்திருக்கும் போது ஒரு இளைஞர் எனக்கு டெலிபோன் பண்ணி சொன்னான். 10 நிமிஷம் பேசினானா அவன் அந்த தலைவர்கிட்ட, சின்னவர்கிட்ட, இளந்தலைவர்கிட்ட. ஒவ்வொன்றா கேட்டிருக்காரு. ஏன் அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர் அது சில விஷயங்கள்லாம் சொல்ல போகும்போது தெளிவா கேட்டு என்ன விஷயம் தெளிவா நோட் பண்ணிட்டாரு அவரு. அதே மாதிரி தலைவர் நோட் பண்ணணும், அதுக்குள்ள தீர்வை காணணும். நன்றி சொல்றதுக்கு முன்னால, விடைபெறதுக்கு முன்னால, இன்னைக்கு மாநில இளைஞரணி துணை செயலாளர் என்பாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். சிறந்த இளைஞர் அவரு. இன்னைக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்காரு. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்காரு. சிலருக்கு சிலரை பிடிக்காது, சிலரை பிடிக்காது, சிலருக்கு பலரை பிடிக்காது. நான் என்னைய பொறுத்தளவுல இந்த மாவட்டமா இருக்கட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாவும் 117 தொகுதியில ஜெயிச்சா தான் நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வர முடியும். அந்த லட்சியம் தான் என்னைய பொறுத்தளவுல. அப்படிங்க போகும்போது யாரா இருக்கட்டும், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாரா இருந்தாலும் எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி தான். பதவியில இருக்கிறவ காட்டிலும் பதவியில இல்லாதவனுக்கு தான் நான் அதிகமா சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பதவியில் உள்ளவன் எப்படி பொழைச்சுக்குருவான், பதவியில் இல்லாதவனுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் உள்ள அந்த உடன்பிறப்புக்கு தான் நான் நிறைய எழுதுறது. அதனால இன்பரகு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு தொடர்ந்து சந்திப்போம். ஒன்னும் இல்ல, இந்த நிர்வாகிகள்லாம் இருக்கான் பாத்தீங்களா, பல பேர் இங்கே சொல்லிக்கிறாங்க. அதாவது பல நிர்வாகிகள் மாவட்ட செயலா ஒன்றும் செய்யறதில்ல, மாவட்ட செயலா ஒன்றும் செய்யன்ட்டு நைட்டு ட்ரெயின்ல ஏறி போய் காலையில ஒவ்வொரு அமைச்சர் வீட்லையும் போய் நைஸா போய் கொடுத்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்துடுறாங்க. பல பேர் இல்லைங்கிறாங்க. ஆனா பல பேர் நிறைய சம்பாதிக்கத்தான் செய்யறாங்க. அதனால சம்பாதிக்கிறவன் சம்பாரிச்சேன்னு சொல்லு, சம்பாதிக்காதவன் சம்பாதிக்க விடு, இருக்கட்டும். அதே மாதிரி இந்த புதுக்கோட்டை அரசியல் அந்த இருக்கான் பாருங்க, குட்கா பாஸ்கர் போய் டிஆர்பி ராஜா பேசிட்டான்னு மனு கொடுத்தானா. எங்க அந்த குட்கா பாஸ்கர் எப்படிங்க குவாரி நடக்குது? அவன் குவாரியில கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறானாங்க. அவனுடைய ஸ்கூலுக்கும் அதுக்கும் அவன் நடத்துற பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கும் அதிகபட்ச உதவி எப்படிங்க கிடைக்குது? அவனுடைய ஒப்பந்தங்கள் புதுக்கோட்டை மாநகராட்சியில இருந்து அத்தனை புதுக்கோட்டையில் நடக்கிற அத்தனை ஒப்பந்தங்களும் அவனுக்கு மட்டும் எப்படிங்க கிடைக்குது? இப்படி நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவன் தம்பத்தான் பேசுவான். அதை நிறுத்துறதுக்கு முதல்ல வழி பண்ணாதான் புதுக்கோட்டையில நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா 4 தொகுதியுமே நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்கு.
அதுக்கு என்ன தேவையோ அதை அங்கே செய்யணும். புதுக்கோட்டை அரசியல் வந்து ஒரு டீசென்ட் அரசியலா இருந்துச்சு. இந்த ஜாஸ்தி நீங்க பாத்தீங்கன்னா நெல்லை தென்காசியில தான் பிரச்சனை இருக்கு. இப்ப புதுக்கோட்டையில அதை காட்டிலும் பிரச்சனை ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாங்கிற நம்பிக்கையோட இருப்போம். நன்றி, வணக்கம்.